ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிஷிங் லூர், ஹேண்ட்மேட் ஃபிஷிங் லூர், உடன் லூர். என்னென்னா இது வந்து சிங்கிங் லூர். இது வந்து அடியில் போய் ஆக்ஷன் பண்ணும். ஏற்கனவே நான் பேப்பரில் மார்க் பண்ணி ஸ்டென்சில்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் 2 சைஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கொஞ்சம் ஸ்மால், இன்னொன்று வந்து மீடியம். ஸோ 2 சைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வுட்டை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 2 உட்டன் பீஸ், மொத்தம் 4 உட்டன் பீஸ், ஒன்று செய்கிறதுக்கு 2 பீஸ் வேணும். ஸோ இது கொஞ்சம் மீடியம் சைஸு, இது வந்து ஸ்மால் சைஸ் செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, சும்மா லைட்டாக 2 ட்ராப் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம். இது ஒட்டிக்கிச்சு. இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டென்சில் மேலே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த மார்க் ஏற்ற மாதிரி கட் பண்ணணும். ஓகே, ரெண்டுமே அந்த ஷேப்பு கட் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா, இந்த எட்ஜஸ் எல்லாமே ஷேப் பண்ணணும், ஒரு ஃபிஷ் மாதிரி ஷேப் பண்ணணும். இந்த சைடு எல்லாமே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஷேப் பண்ணணும் ஓரளவுக்கு. ஸோ இந்த அன்ஈக்குவலாக இருக்கிறத கொஞ்சம் ஈக்குவலாக பண்ணி ஒரு ஷேப் பண்ணணும். ஷேப் ஓரளவுக்கு ஷேப் கொண்டு வந்தாச்சு. இப்போது கண், வாய், விங்ஸ் எல்லாத்தையும் என்கிரேவ் பண்ணணும். 2 சைடு பண்ணணும். இந்த ஷேப்பு கொண்டு வந்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தா தெரியும், மவுத்து, விங்ஸு, கில்ஸ் மாதிரி. ஸோ இங்கே கண்ணுக்கு ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் போட்டு நல்லா சாண்டிங் பேப்பர் வச்சு நல்லா ஸ்மூத்தாக தேய்க்கணும். கண்ணுக்கு கேப் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஸ்மூத் ஆக்கிடலாம் சாண்டிங் பேப்பர் வச்சு. இந்த விங்ஸ் ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துடலாம். ஸோ நைஃப் வச்சு அப்படியே லைட்டாக கார்வ் பண்ணி எடுக்கணும். பல்லு மாதிரி பேட்டர்ன் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் கொடுத்துருங்க பாருங்கள், கேமரா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வெயிட் காமிக்க, அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிடலான்னு இருக்கேன். ஓகே, விங்ஸும் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் பாடி ஒரு அளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா, நம்ம இதை ஒட்டி வச்சுருந்தோம்ல, இதை 2ஆக பிரிக்கணும். நைஃப் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம்ல. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, ஸோ இதே அளவுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த ஷேப்பு, இந்த பேக் சைட் ஷேப் உள்ள அப்படியே ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, டெம்ப்ளேட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்னன்னா, உள்ளே வந்து ஒரு ஹோல்ஸ் கேப் மாதிரி க்ரியேட் பண்ணணும். எதுக்குன்னா, இந்த பால்ஸ் வைக்கிறதுக்கு, இந்த அயன் பால்ஸ் உள்ளே வைக்கிறதுக்கு. ஸோ கேப் மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஸோ ஏன்னா கீழே பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வெயிட்டு கீழே இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷு அந்த லூர் வந்து இப்படி நிற்கும், இல்லைனா அப்படி சாஞ்சிடும் தண்ணியில். ஸோ வெயிட்டு கீழே வச்சோன்னா லூர் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அட் சேம் டைம் பின்னாடியும் வைக்கணும் சின்ன சின்ன பால்ஸ். ஏன்னா லூர் வந்து இப்படி ஆடும்போது அந்த சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டுனால மீன் வந்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும். ஸோ ஏதோ ஒரு ரொம்ப வீக்கான ஃபிஷ் ஏதோ கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னு அதுங்களுக்கு தெரியும், அந்த வைப்ரேஷன் வரும். ஸோ அது மூலிமா ஏதோ ஒன்று கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம மார்க் பண்ணிடலாம் எங்கே நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு.
கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை அப்படியே வச்சு மார்க் பண்ணணும். இதில் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதுலேயும் மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸோ ரெண்டுத்துலேயும் சேம் ஒரே ஏரியாவில் நம்ம அந்த கேப்பை க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டென்சஸ் இருந்தால் தான், இல்லைனா லைட்டாக மூவ் ஆகி போயிடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டென்சஸ். ரெண்டுத்துலேயும் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த கேப்பை நம்ம க்ரியேட் பண்ணி என்கிரேவ் பண்ணி எடுக்கணும். இங்கே கேப்பு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டுத்துலேயும் பண்ணியாச்சு. இன்னொன்று ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன் கேப்பு. அது ஒன்றும் இல்லாமல் இதுக்கு வந்து இதுவும் ரெடி பண்ணிட்டேன். இந்த கம்பியை வளைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ப்ளேஸ்மெண்ட் ஆகும். ப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு இது பாடி, அடுத்த பாடி போய் கவர் ஆகிடும். இது எதுக்குன்னா ஹூக்கு, இங்கே வந்து ஹூக் ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே வந்து லீடர் லைன் வரும், இங்கே வந்து ஹூக் வரும். ஸோ அதே மாதிரி இதுக்கும் இந்த எஸ்எஸ் கம்பி வச்சு பெண்ட் பண்ணணும். ஏற்கனவே பெண்ட் பண்ணியிருக்கேன். பெண்ட் பண்ணி நான் பெண்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு. பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில் இதுக்கான வேவை க்ரியேட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு பெண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து நான் ட்ராலிங் ரோல் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஸ்பூனை வச்சு இதுக்கான அந்த தங் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலான்னு. அது பண்ணலாம். அது ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து சிங்கிங் ரோல் ஆக்கிட்டு இது ட்ராலிங் ரோல் ஆக்கிடலான்னு இருக்கேன். நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ண மாதிரியே கட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எஸ்எஸ் ரால்ட நான் பெண்ட் பண்ணி நூல் சுற்றி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்படி ப்ளேஸ்மெண்ட் ஆகும். இப்போ என்னன்னா இது உட்காரத்துக்கு நம்ம ஒரு வே மாதிரி பண்ணணும். ஸோ மார்க் பண்ணி இதுக்கான இடத்த நம்ம கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் உள்ளே போய் அட்டாச் ஆகிடும். இதுக்கான கேப் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எஸ்எஸ் ராடு உள்ளே வைக்கிறதுக்கு ஸோ ரெண்டுத்துலேயும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ என்னன்னா அது உள்ளே வச்சுட்டு அது ஒன்றும் இல்லாமல் வெயிட் நான் காமிக்கிறேன். இந்த பால்ஸ் இருக்குல்ல, அயன் பால்ஸு, இதில் ரெண்டு, ஆக்சுவலி ரெண்டு பெருசு ரெண்டு சின்னது. இதுலேயும் ஒன்று பெருசு 3 சின்னது. இது உள்ளே வச்சுட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ பால்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா சவுண்டு கேட்குதுல்ல. ஸோ இது ஆக்சுவலி எப்படி போகும்னா இது வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும். ஸோ இப்படி போகும்போது இது ஷேக் ஆகும்போது இந்த சவுண்டு வரணும். அதே மாதிரி சின்னது அதுவும் பண்ணியிருக்கேன், பெருசு. இப்போ என்னன்னா இதில் வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணணும். ஆனால் இதுக்கும் ஸ்ட்ரக்சர் மாறும். ஏன்னா இது வேறு டைப் ஆஃப் ஃப்ளோரு, இது வேறு டைப் ஆஃப் ஃப்ளோர். ஸோ இப்போ இதை இங்கே வச்சுட்டு ஒட்டிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வெயிட் வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் இது சிங்க் ஆகும், அடியில் போகும். ஸோ முன்னாடி வெயிட்டு 3 பால்ஸு, இங்கே 3 பால்ஸு. இப்போ இது மேலே இதை வச்சு ஒட்டிடலாம். இதை ஒட்டிடலாம். ஓகே, இது பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே அந்த ஸ்பூன் கட் பண்ணியிருந்தேன்ல, அந்த ஸ்பூன் இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். ஸோ அது இப்படி போகும்போது இப்படி ஷேக் ஆகும் இந்த ஸ்பூன்னால். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பெயிண்டிங் பண்ணணும். ஸோ இது பெயிண்டிங், இது வந்து நான் பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன் என்ன மாடல்னு. ஃபஸ்ட்டு இந்த சின்ன பீஸ் எடுத்துடலாம். ஏற்கனவே நான் மேலே பிளாக் அடிச்சிருந்தேன், ஆனால் வேறு ஒரு பேட்டர்ன் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. திருப்பி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கீழே ஆரஞ்சு கொடுத்துருவேன், மேலே ப்ளூ, கீழே ஆரஞ்சு, மெட்டாலிக் ப்ளூ மேலே அடிச்சிருக்கேன். மிடில் வந்து கோல்டன் கலர் ஸ்டிக்கர் வரும். கோல்டன் ஸ்டிக்கர் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
அதை ஒட்டிக்கலாம். இப்போ இதுக்கு கண்ணு ஒட்டிடலாம். இப்போ இந்த ஸ்டிக்கர் ஒன்று, ரெட் கலர் ஸ்டிக்கர், அதை ஒட்டிக்கலாம். இது விங்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பெருசு எடுக்கலாம். மேலே பிளாக் அடித்தாச்சு. இப்போ என்னென்னா மேலே ஒரு சில்வர் கலரில் பேட்டர்ன், இந்த நெட்டு இருக்குல்ல, ஃபேப்ரிக் நெட்டு, அதை மேலே வச்சுட்டு மேலே சில்வர் பெயிண்ட் அடிக்கணும். இப்போ இந்த நெட் எடுத்திங்கன்னா பேட்டர்ன் மாதிரி அடிச்சு பார்த்தீங்களா? இந்த பக்கமாக அடிச்சிருக்கேன். இப்போ மேலே வேறு கலர் வரும். நான் இந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஆன்லைனில் அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து வாட்டர் பேஸ்ட் அக்ரிலிக் பெயிண்ட்டு. ஸோ ஏர் ப்ரஷ்லேயே போட்டு அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ என்னென்னா இதே பேட்டர்ன் நம்ம மேலே கொண்டு வரணும். ஸோ அதே வலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் அடிக்க போகிறோம் மேலே. இப்போ கோல்டு கலர் அடிக்கலாம். இப்போ நம்ம அந்த நெட்டு வச்சுருந்தோம்ல, அப்படியே எடுக்காமே அப்படியே இந்த லைன் அப்படியே அடிக்கணும். இப்போ அடிச்சிட்டோம். இந்த நெட்டை எடுத்துடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஓகே நாட் பேட். நாட் பேட். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த ஏரியா இருக்குல்ல, அங்கே ரெட் கலர் பெயிண்ட் ஒட்டி வச்சிடலாம். இது அடிக்க தேவையில்ல, அப்படியே வச்சிடலாம். பெயிண்டிங் ஆல்மோஸ்ட் டன். இப்போ இந்த விங்ஸ் இருக்குல்ல, அதில் லைட்டாக பிளாக் கொண்டு ஆக்கிக்கலாம். அதை இப்போ கண்ணை ரெடி பண்ணிக்கலாம். ஐ மீன் பெயிண்ட் வச்சு பண்ண போகிறேன். இதோ இந்த பக்கம் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணிடலாம். ஃபைனலி ஹேண்ட்மேட் உட்டன் லூர் ரெடி பண்ணியாச்சு. 2 சைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் ஃபிஷ்ஷிங் போகும்போது இதை வச்சு கேட்ச் பண்ணி மீன் மாட்டுதா இல்லையான்னு பார்ப்போம். அப்படி மாட்டிச்சுன்னா நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.